மழை பாதிப்பு காரணமாக மகாதீபம் ஏற்றப்படுமா என்ற கேள்வி இருந்ததாகவும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உறுதியான நடவடிக்கையால் வழக்கம் போல மகாதீபம் ஏற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டால் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் மகாதீபத்தை காண குவிந்ததாக குறிப்பிட்டார். அண்மையில் பெய்த பெருமழையின் காரணமாக இந்த தீபம் நடைபெறுமா என்று பல்வேறு வகையில் பக்தர்களிடமும் அரசியல் இயக்கங்களிடமும் சமூக ஆர்வலும் கேள்விகளை எழுந்ததை அறிவீர்கள். ஆனால் உறுதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொப்பரை தீபத்தை மலை உச்சியில் ஏற்றியே ஆக வேண்டும் என்று ஜுவாலஜி கமிட்டி அமைத்து 3 நாள் ஆய்வு செய்து அதன் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் எங்களை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வழக்கம் போல் நம் தமிழ் சான்றோர்களால் எடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு நடைபெறும் என்று அறிவித்தார். அந்த நிகழ்வை இன்றைக்கு அண்ணாமலையார் அருளோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்லாசியோடு வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது. கடந்த கணக்கில் இல்லாத ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்விற்கு இந்த ஆண்டு வருகை தந்தது போல் பெருங்கூட்டம் எந்த ஆண்டும் வருகை தரவில்லை என்று காவல்துறையும் சமூக ஆர்வலரும் கூறுகின்றார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வரலாற்றில் இதுவும் ஒரு ஆன்மீக புரட்சிக்கு ஒரு மைல்கல்லாக கருதுகிறோம். ஆன்மீகத்துக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு நாங்கள் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் என்பது அல்ல, தமிழ் சான்றோர்கள் தமிழ் பெரியோர்கள் எடுத்த திருவிழாக்களை அவர்கள் விருப்பத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிவித்தது. நான் எல்லோருக்கும் எல்லாமான அரசு. வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்களுக்கு நான் பிரித்து பார்க்கின்ற பேதம் இல்லை. வாக்களித்தவர்கள் என்னுடைய செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். வாக்களிக்காதவர்கள் இவருக்கு போய் நாம் வாக்களிக்க தவறிவிட்டோமோ என்று வருத்தப்பட வேண்டும் என்றுதான் கூறினார். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் ஆஸ்திகர் நாஸ்திகர் எல்லோரும் ஒருவர்தான். மனிதனை நேசிக்கின்ற மனித நேயமிக்க தலைவர். இறை என்பர்களும் மனிதர்கள்தான். ஆகவே அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுக்கின்ற முதல்வர் எங்கள் முதல்வர்.